ஓ முருகா போற்றி, கந்தா போற்றி. வேலிருக்க வினையில்லை, மயிலிருக்க பயமில்லை. என் அன்பு பிள்ளையே, யாரிடமும் எதையும் கேட்காதே. கேட்டாலும் உனக்கு அவர்களிடத்திலிருந்து எதுவும் கிடைக்காது. உனக்கு வேண்டியதை என்னிடம் கேள், நான் தருகிறேன். என் பிள்ளையே, உனக்கான வாழ்க்கை உன்னை தேடி வரும். நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன். இனி நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நான் உன் வாழ்வில் மாற்றங்களை நிகழ்த்துவேன். நம்பிக்கையோடு இரு. என் பிள்ளையே, நீ எதை நினைத்து கண்ணீர் வடித்தாயோ அது உனக்கு ஆறுதலாக மாறும். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அது அனைத்தும் உனக்கு திரும்ப கிடைக்கும். நான் உனக்கு கிடைக்க செய்வேன். என் அன்பு பிள்ளையே, நீ நம்பிக்கையோடு இரு. எல்லாம் இந்த முருகனுக்கு தெரியும். கூடிய விரைவில் உன் இல்லத்துக்கு நான் வரப்போகிறேன். நான் வரக்கூடிய நேரம் அனைத்து கஷ்டங்களும் உன் இல்லத்தில் இருந்து விலகி செல்வ செழிப்போடு வாழப்போகிறாய். அதனால் எதையும் நினைத்து கலங்காமல் தைரியமாக இரு. என் அன்பு பிள்ளையே, நீ கேட்டதை விட நான் உனக்கு தரவிருக்கும் வாழ்க்கை பல மடங்கு உயர்வானது. நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் என் தங்கமே. நீ உனக்காக என்னிடம் கேட்டதை விட மற்ற எல்லோருக்கும் என்ன வேண்டுமோ அதைத்தான் கேட்டாய். இனி உனக்கானது அனைத்தும் கிடைக்கும். நீயும் அவர்களோடு சந்தோஷமாக வாழப்போகிறாய். என் பிள்ளையை, நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்தும் கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் உன்னை நான் காப்பேன். உன் வாழ்வில் நான் நல்ல மாற்றங்களை உருவாக்குவேன். பயப்படாதே. எந்த கடினமான சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். என் தங்கமே, என்னை பார். உனக்கானது ஒன்று உன்னை தேடி தானாக வரப்போகிறது. இனி உன் கண்ணில் ஆனந்த கண்ணீர்தான் வரும். மகிழ்ச்சியாக இரு. என் அன்பு பிள்ளையே, யார் உன்னை வேண்டாம் என்று நினைத்தார்களோ அவர்களே வருந்துவார்கள். அந்த அளவுக்கு உன்னை உயர்வான இடத்தில் நான் வைப்பேன். யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களிடம் நீ சொல், எனக்கு என் அப்பா முருகன் இருக்கிறார் என்று. நீ யாரென்று எனக்கு தெரியும். இனி உன்னை கஷ்டப்பட விடமாட்டேன். இனி எந்த கஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவேன். இனி என்றும் என் அருளும் பாதுகாப்பும் உனக்கு உண்டு. என் பிள்ளையே, நீ எப்போதும் சிரித்தே பழகு. எதையும் கடக்க பழகு. ஏனென்றால் கவலை உன்னை நெருங்காது. அமைதியாக சிந்தித்து பேசு. மனதில் குழப்பம் இருக்காது. எது நடந்தாலும் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். கவலை உனக்கு இல்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன். மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே. பிறர் சொல்வதை நீ கேட்கும்போது நல்லவன் என்று சொல்வார்கள். அவர்களிடம் திருப்பி கேட்டால் உன்னை அவர்களுக்கு பிடிக்காது. உன்னையே குறை கூறுவார்கள். நீ எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் அவர்களுக்கு என்ன தேவை என்றால் அவர்கள் சொல்வதை நீ கேட்க வேண்டும். இனிமேல் நீயாக இரு. யார் சொல்வதையும் கேட்காதே. உன் மனசாட்சிப்படி வாழ பழகிக்கொள். நல்லதை செய். நல்லதே நடக்கும். துணையாக நான் என்றும் இருப்பேன். நீ ஏன் கஷ்டப்படுகிறாய் தெரியுமா? அடுத்தவரோடு ஒப்பிட்டு பார்ப்பது, அனைவரையும் சந்தோஷப்படுத்த நினைப்பது உன் நிம்மதியை இழந்து விடுகிறாய். நீ எதை செய்தாலும் யாரும் சந்தோஷப்பட மாட்டார்கள். மாறாக உன்னையே குறை சொல்வார்கள். என் பிள்ளையே, மனதளவில் உடைந்திருந்த உனக்கு நான் மருந்தாக ஒரு உருவாக வருவேன். உன்னை வெற்றி பாதையில் பயணிக்க செய்வேன். நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய். உன் அப்பா முருகப்பெருமான் சொல்கிறேன், எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. நீ சந்தோஷமாக இரு. எல்லாம் எனக்கு தெரியும். என் அன்பு பிள்ளையே, உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகள் என்னிடமிருந்து உனக்கு வந்து கொண்டு இருக்கும்போது எனக்கு இவர்களோ அவர்களோ ஆறுதலாக இல்லை என்று ஏன் நினைத்து கவலைப்படுகிறாய்? யார் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்பதை உனக்கு எத்தனை முறை நிரூபிப்பது? அப்படி இருந்தும் நீ எதையோ நினைத்து கவலைப்படுவது ஏன்? சில காலங்கள் இப்படி இருக்கும். அப்புறம் அவர்கள் மாறி உன்னிடம் நல்ல விதமாக பேசுவார்கள். உன் கவனம் முழுவதும் உன் கடமையில் வைத்தால் போதும். மற்றவைகளை நீ என்னிடம் பிரார்த்தித்தபடி நான் சரியாகி தருகிறேன். உன் மனதளவில் ஏற்படும் முன்னேற்றம் அப்படியே மேற்கொண்டு தொடரட்டும். மற்றவை நல்லபடி நடக்கும். யாமிருக்க பயமேன். உனக்கு இப்போது நன்றாக புரிந்து இருக்கும். இதுவரை கடினமாக இருந்த முதல் பாகம் இப்போது மகிழ்ச்சியான இரண்டாம் பாகமாக மாறுவதற்கான அறிகுறிகள் நீ உணர்ந்து இருப்பாய். அப்படி உணரவில்லை என்றால் நீ வரும் நாட்களில் உணர்வாய். உன் வாழ்வில் அடுத்த கட்டம் மகிழ்ச்சியானதாக உனக்கு பிடித்த மாதிரி செல்லும். இனி நலமுடன் வாழ்வாய். என் தங்கமே,
உன் மனதில் 1000 கேள்விகள். ஏன் இப்படி நடந்தது என்று, ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று கேட்கிறாய். இந்த முருகப்பெருமான் இருக்க பயம் எதற்கு உனக்கு? நீ நம்பிக்கை இழக்காமல் என் கையை பிடித்துக்கொள். நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நாம் பிறருக்கு செய்வது மற்றொருவர் மூலமாக நமக்கே வந்து சேரும். என் பிள்ளையே, நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? என் பிள்ளையே, நடக்கும் நன்மைகள் அனைத்தும் நீ அனுபவிக்கப் போகிறாய். இவற்றை அனுபவிக்கும் போது ஆணவம் சிறிதும் வராமல் பார்த்து கொள்வாய். எல்லாம் இறைவன் செயல் என எண்ணுவாய். உன் வாழ்க்கை என் கையில் என்று நீ விட்டு விட்டதால் உன் வாழ்க்கை உயரப் போகிறது. உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து. வெற்றி தொடர்ந்து பெற ஆரோக்கியத்தை சரியாக வைத்து கொள்ள வேண்டுமல்லவா? நீ மகிழ்ச்சியாக இருக்க அனைத்தும் நான் செய்கிறேன். இருந்தும் மகிழ்ச்சியாக இருப்பதில் ஏன் உனக்கு குழப்பம்? இல்லத்தில் நல்ல மாற்றம் நடைபெறும். அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார். என் அன்பு பிள்ளையே, இதுவரை உனக்கு கைக்கு எட்டியது கை நழுவி போனது, கண்முன்னே இருந்தது காணாமல் போனது போன்ற சூழ்நிலைகள் முடிவுக்கு வரும். உன் வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் வரும். எது உனக்கு ராசி இல்லாத தினம் என்று மனதுக்குள் நினைத்தாயோ அது ராசியான தினமாக மாறும். ஏற்கனவே நான் சொன்னபடி நல்வினைகள் ஆரம்பித்து விட்டன. நீ செயல்பட சில காரணங்கள் முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. யாமிருக்க நன்மையே நடைபெறும். என் அன்பு பிள்ளையே, உன்னை படைத்த நான் சொல்கிறேன், நீ நன்றாக இருப்பாய். உன் தன்மானம் தோற்காது. நீ ராஜ வாழ்க்கை வாழப்போகிறாய். நீ கலங்கக்கூடாது. எந்த ஒரு செயலிலும் பிடிவாதமாக எனக்கு நடந்ததை கொடு என்று பிடிவாதமாக என்னிடம் கேள். ஆனால் சோர்ந்து மட்டும் விடாதே. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும். என் அன்பு பிள்ளையே, உன் கைகளில் இருந்து நிற்காமல் ஓடிய பணம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பாக உயரும். உன்னிடம் செல்வம் சேர்வதற்கான உனக்கு இருந்த தடைகள் நீங்கும். சில கர்ம வினைகள் நீ அனுபவித்து முடித்து விட்டாய். நீ என்னிடம் கேட்டாயல்லவா எப்போது என் நிலைமை மாறும் என்று. இப்போது அதற்கான வாய்ப்பு வரும். நீ ஞானத்தோடு இருந்து உழைக்கும் பணத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து உன் சேமிப்பை உயர்த்தப் போகிறாய். நல்லதே நடக்கும். யாமிருக்க பயமேன் குழந்தையே. உனக்கு பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை இந்த கந்த பெருமானுக்கு உண்டு. கிரகங்களினால் தோன்றும் தீமைகளை விலக்கி நன்மைகளை செய்யும் கிரக ஞானம் முருகனுக்கே உண்டு. கந்தனை நம்பினோர் வாழ்வில் என்றென்றும் கைவிட மாட்டார். ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி.